வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்முடைய முருகனின் அருளால் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுடைய ஆசை கனவு எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டும்னு பிரார்த்தனை செய்துக்கிறோம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனிமலை ஆண்டவருடைய தைப்பூச திருவிழாயொட்டி 4 ராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகநிலை மாற்றத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகி இருக்கு. அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கா, ஜாதக ரீதியாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் தைப்பூசத்தன்று பழனிமலை ஆண்டவனுடைய சிறப்பான வழிபாடு என்ன, பழனிமலை முருகனை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனை கோவில்கள் ஊர்களில் இருந்தாலும் ரொம்பவே சிறப்பான ஒரு கோவில்னா பழனிமலை கோவில் தாங்க. தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய இவரைக்கான கேரளாவில் இருந்தும் உலகில் பல பகுதிகளில் இருந்தும் இந்த பழனிமலைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அதிலும் தைப்பூசத்தையொட்டி வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை தற்போது அதிகமாயிட்டே இருக்குது. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே நீங்கள் ஆண்டி கோலத்தில் காண முடியும். இங்கு முருகனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் அடக்கணும் சொல்லலாம். இதனால் பழனிமலை ஆண்டவனை தரிசிப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் விலகிடும். அதே போல் சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் பார்த்தீங்கன்னா இன்றுமே காட்சி தரக்கூடிய இடமாகவும் இருக்குதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகளுடைய முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக பழனி தண்டாயுதபாணி கோவில் அமைந்திருக்குங்க. இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்கிறாங்க. அதுவும் தற்போது தைப்பூசத்தையொட்டி பழனிமலை ஆண்டவரை தரிசிக்க பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானே ஆண்டி ராஜ அலங்காரனே எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்லதுங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன மாதிரியான பிரச்சனை தீரும்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பழனிமலை ஆண்டவனை ராஜ அலங்காரத்தில் நம்மளாலே சரி செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு மனக்குழப்பம் மனநிலையில் மாற்றம் வேண்டும்னா ஆடிக்கொள்ள முருகனை தரிசிப்பது சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இங்கு இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை பார்த்திங்கன்னா நவபாஷானத்தால் ஆனது. முருகப்பெருமானுடைய விக்கிரகத்திற்கு இங்கு தினமும் 4 விதமான பொருட்கள் மட்டும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவாங்க. அதில் நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தன, விபூதி மட்டுங்க. மார்கழி மாதத்தில் இங்கு பன்னீர் உபயோகிக்கப்படுது. இவைகளில் சந்தனமும் பன்னீரும் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியினுடைய சிறுசல் வைத்து உடனடியாக அகற்றிடுவாங்க. மடி முதல் அடி வரையிலான அபிஷேகம்னு சொல்லக்கூடிய முழு அபிஷேகம் சந்தனம் பன்னீருக்கு மட்டும்தாங்க. மேலும் இங்கே சித்தரினுடைய உத்தரவால் கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்திங்கன்னா பிரசாதம் ரொம்பவே சிறப்புங்க. மேலும் இந்த ஆலயத்தில் ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடிந்துடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை பார்த்திங்கன்னா மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பலம் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. பிறகு புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைப்பாங்க. முந்தைய காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சாத்திருந்தாங்க. பின்னால் தான் இந்த முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவருடைய அருளால் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதம் தான் இந்த தை மாதம். இதனால் தை மாதம் மகர மாதம்னு கூட சொல்லலாம். சூரியனுடைய நேர்பாதை தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறும் மாதமே மகர மாதம்னு அமையுங்க. இந்த தை மாதத்தில் பிறந்தால்
வழிபிறக்குன்னு சொல்லக்கூடிய தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யாருன்னு பார்க்கலாங்க. மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் பிதாமகனான பீஷ்மருமே இந்த தை மாதத்தில் தான் அம்பு படுக்கையில் தன் உயிரை போவதற்காக காத்து கொண்டிருந்திருக்காரு. அந்த அளவுக்கு புனிதமான ஒரு மாதம்ங்க. இந்த தை மாதத்தில் பிரச்சனையை தீர்ந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய 4 ராசிக்காரர்கள் யார் யாருன்னா, அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு தான் நீண்ட நாட்களாக பிறகு மாற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைய போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டு. காதல் இனி மலரும். 7ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு. 5, 10க்கு உடையவர் 7 இடத்துல இருப்பதால கணவன் மனைவிக்கு உடைய இருக்கக்கூடிய பிரச்சனை இனி தீரும். செவ்வாய் வலுத்திருப்பதால ஆண்கள் வலிமையோடு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடல் வலிமை இனி அதிகரிக்கும். நம்பிக்கை கூட இடமாகக்கூடிய எண்ணம் தோன்றும். விட்ட தொழிலை மீண்டும் செய்யக்கூடிய குழப்பங்கள் வராது. வருமானம் குறித்தா அதிக அளவில் யோசிக்க தொடங்கிடுவீங்க. 11ஆம் இடத்துல லாபத்தில் குரு அமர்வார். குழந்தை பாக்கி அந்த நேரத்தில் உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் உண்டுங்க. சமுதாயத்தில் தொடர்பு ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை இனி உயரும். பேசும் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய செய்யும் தவறுக்கு உங்களை நீங்களே வருத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். வேலை பார்க்கும் இடத்துல சிறிது பொறுமையோடு இருப்பதும் நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டமாக அமைய போகுது. 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சூரியன், புதன், செவ்வாய்னு அனைத்து கிரகங்களும் இப்போது இருப்பதால நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுதுங்க. உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் குணமாகக்கூடிய காலம்தான் இது. எப்போதுமே சோம்பலாக இருப்பதாக நினைத்த நிலை இனி மாறும். மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் நீரும். விடுதலை அடைந்து போல உணர்வீங்க. உங்கள் ராசிநாதன் உச்சமடைவதால் காதல், இளமை திரும்பும். கலையில் நேரத்திலேயே எழுந்திருப்பீங்க. உங்களை நீங்களே சற்று மேம்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இருக்குது. மேலும் உங்களுடைய எண்ணங்கள் இனி மாறும். மனதால் புத்துணர்ச்சி பிறக்கும். விபரீத ராஜயோகம் உண்டு. சோம்பேறித்தனம் நீங்கி கடன்களை அடைத்து முடித்திடுவீங்க. உழைப்பால் முன்னேற்றக்கூடிய காலமாக இருக்குது. தொழிலில் உங்களுடைய கவனம் இனி அதிகரிக்கும். புதிய பார்வை ஏற்படும். உழைப்புகளில் ஊதியம், அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடனை அடைப்பதற்கான எண்ணம் தோன்றும். கடனை அடைப்பதற்கான முயற்சியில் வெற்றியும் உண்டு. புதன் பகவான் 3ஆம் இடத்துக்கு போவதால் பெரித ராஜ யோகத்தை ஏற்படுத்தி தர இருக்காரு. சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. சேமிக்க வேண்டும்னு எண்ணம் தோன்றும். மேலும் சேமிப்பு இந்த நேரத்தில் அதிகரிக்கும். கடனை அடைத்திடுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. பண வரவும் அதிகரிக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. 2க்கு உடைய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இனி அமையும். பிப்ரவரி இறுதி வரைக்கும் உங்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் உண்டுங்க. 10ஆம் இடத்திற்கு அனைத்து கிரகங்களும் வந்திருப்பதால் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்கு. வியாபாரம், தொழிலை ஏற்றம் ஏற்படும். குரு 4ஆம் இடத்துக்கு வருவதால் வேகம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருந்து இப்போது வக்கர நிவர்த்தி அடைந்துட்டாரு. 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பேரு, புகழ் உண்டு. புதன் பகவானும் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வருவதால் நண்பர்கள், புதிய உறவுகள், மாமனார் விஷயத்தில் ஏற்றம் உண்டு. அதே போல் திருமணம் யோகம் இருக்குது. ராசிநாதன் குரு பகவான் 7 பார்வையில் இருப்பதால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்ப்பதும் விசேஷமான பலனை ஏற்படுத்தி தருதுங்க. இனி மீனராசினர் வீட்டில் சுப காரியங்களோ சுப செலவுகள் தான் நடக்கும். புதிய புதிய விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரும். 7க்கு உடைய பார்த்தீங்கன்னா புதனும் குரு பார்வையை பெறுவதால் காதல் கைகூடும். திருமண யோகம் உண்டு. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உண்டு. சுக்கிரனே குரு பார்ப்பதால் பிரிந்த தம்பதி மீண்டும் சேர்வீங்க. மேலும் 4, 7க்கு உடைய புதன் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் 7ஆம் இருப்பதில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டு. சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். பொதுவாகவே இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசமாக கொண்டாடப்படுதுங்க. தைப்பூச நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் மட்டும் இல்லை, சிவனுக்கும் குரு பகவானுக்கு உரிய நாளாக அமைந்திருக்கு. அதனால் இந்த நாளில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் உணபுதின்னு முருகனுடைய பாடல்களை பாடலாம். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் வீட்டிலே பூஜையை மனதார வணங்கிட்டு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை உச்சரித்தபடி வேலைகளை செய்யலாங்க.
காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துட்டு விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் தவறாமல் வழிபட்டுவாங்க. காலை மாலைன்னு இருநேரமும் கோவிலிற்கு சென்று வழிபட்டா இன்னும் சிறப்பான பலனை பெறலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.